நாவின் ரகசியம். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுவர் அதன் கனியை புசிப்பவர். மரணம், சாவு, துக்கம், வேதனை, அழிவு, கடன், நோய், துன்பங்கள், வேதனைகள், வறுமை, தோல்விகள், வளர்ச்சியின்மை, வீழ்ச்சிகள் எல்லாம் நாவில் இருக்கு. வெற்றி, ஆசீர்வாதம், உயர்வு, வியாபார முன்னேற்றம், வாகன வசதி, வீடு, சந்தோஷம், சமாதானம் எல்லாம் இங்க நாவல. என் நாட்கள தான் மகனுக்கு ஜீவனுக்கு. உங்க ஆசீர்வாதம் உங்க புருஷன் கிட்ட இல்ல இருக்கு. உங்க ஆசீர்வாதம் உங்க மனைவி கிட்ட இல்லக்கு. உங்க ஆசீர்வாதம் உங்க பிள்ளை கிட்ட இல்லக்கு. உங்க ஆசீர்வாதம் உங்க நாக்களுக்கு. அதுல பிரியப்படுறவங்க, அதுல ஆசைப்படுறவங்க அத நன்மையை பெறுவாங்க. அப்ப இன்னைக்கு நான் பேசிய பின்பு, ஆமா இதை நான் பிரியப்படணும் அப்படி சொல்லி டெய்லி ஒரு 5 minutes இந்த நாக்களை பிரியப்பட்டு ஒரு 5 minutes உங்க டைம் அதுக்கு ஒதுக்கி அந்த வசனத்தை போடுங்க. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்திற்கு, அதில் பிரியப்படுறவர்கள் அதன் கனி. அப்ப இந்த கனியை எடுக்கணும், இந்த ஜீவனை எடுக்கணும் சொல்லி ஒரு 5 நிமிடம் டெய்லி இதுக்கு பிரியப்பட்டு டைம் கொடுத்தால் அதன் கனி உனக்கு கிடைக்கும், ஜீவன் கிடைக்கும். அப்ப ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த நாவின் அதிகாரம், நாவை பயன்படுத்தணும். நீங்க என்ன பேசுறீங்க அது உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். நீங்க சொல்வது நடக்கும். ஒரு புதுசா திருமணம் முடித்தவங்க, இது உண்மையா நடந்த சம்பவம். புதுசா திருமணம் முடித்து இருக்கும் பொழுது ஒரு நாள் கணவன் கேட்டான், பையன் கேட்டான் மனைவி பார்த்து, சும்மா சரி நான் செத்து போனா என்ன பண்ணுவான்? ஆனா இவ சீரியஸா சொல்லுறா, நீங்க இல்லாட்டி நீங்க செத்தா. இவ சொல்லுறா, இவன் கேட்கிறான், நீங்க நான் செத்தா நீ என்ன பண்ணுவான்? நீங்க செத்தா அதே நாள் நானும் செத்துருவேன், நான் வாழ மாட்டேன். நீங்க இல்லாத வாழ்க்கை நான் வாழ மாட்டேன். அவன் சொல்லிட்டான். 3 வருஷம் கடந்து போச்சு. 3 வருஷம் கடந்து போன பின்பு திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல ஹஸ்பண்ட் செத்துட்டான். இவ ஆபீஸ்ல வேலை செஞ்சு கொண்டுக்கா, கால் வருது ஹஸ்பண்ட் செத்துட்டான்னு வீட்டுல இருந்து. அவ பதட்ட மனிதா, ஹஸ்பண்ட் செத்துட்டானா? நானா நம்ப மாட்டேன், அவன் சாக மாட்டான், நல்லதானே ஹார்ட் அட்டாக்ல செத்துட்டான். திடீர்னு வாகனத்தை எடுத்து நான் போய் பார்ப்பேன், நான் பார்க்க வாகன நம்ப மாட்டேன்னு சொல்லி வாகனத்துல போகும் வல்ல ஒரு ஆக்சிடென்ட், அவ செத்து போயிட்டா. நீ சாகும் நாள்ல நானும் சாவேன். அவள் மகனத்துக்கு அதிகாரம் கொடுத்தாள், தன் நாவினால் மகனத்துக்கு அதிகாரம் கொடுத்தாள். கணவன் சாகும் நாள்ல, மகனமே நீ என்னை எடுத்துக்கொள். ஆண்டவர் கூட தடுத்து நிறுத்தவில்லை. நீ வல்லமையா ஊழியம் செய்யலாம், நீ அபிஷேகம் பெற்றிருக்கலாம், நீ ஆவிக்குரியனா இருக்கலாம், நீ தேவனுக்கு ஆயுதம் கொடுக்கலாம். ஆனால் உன் நாவு தேவன் அமைதியாகப்பா. தேவன் கூட உன்னை மீட்டெடுக்க மாட்டார். காரணம், தேவன் அதிகாரத்தை கொடுத்து விட்டார். நீ சொல்வது உனக்கு நடக்கும். தேவன் எல்லாவற்றையும் படைத்து அந்த அதிகாரத்தை கொடுத்து விட்டார். தேவன் அதை தடுத்து நிறுத்துவதில்லை. இன்றைக்கு நீ என்ன சொல்லுகையோ அது உனக்கு நடந்து கொண்டிருக்கிறது. நம் வார்த்தையினால் வாழ்க்கை பாதிக்கப்படும், நம் வார்த்தையினால் வாழ்க்கை உயரும். மற்றவர்கள் உன்னை முட்டாள் என்று சொல்லும் பொழுது எல்லாரும் என்னை முட்டாள்னு சொல்றாங்க, நானா முன்னுக்கு வர மாட்டேன் அப்படி சொல்லும் பொழுது, நீ அப்படி சொன்னால் நீ முன்னுக்கு வர மாட்டாய். அதே நேரத்தில் எல்லாம் முட்டாள்னு சொன்னது, நீ என்ன முட்டாள்னு சொல்ல, நான் பாரு உன்னை நான் முட்டாளாக்கி காட்டுவேன் அப்படி சொல்லி பார். அவன் முட்டாளாவான், நீ உயர்ந்து வருவாய். அவன் நீ முட்டாள்னு சொல்லும் பொழுது உன் மனசுல நினைக்கிறாய், அவன் நான் முட்டாள் சொல்ல, அப்படி மனசுல நினைச்சா போதாது, வாய் பேச வேண்டும், வாய்னால் நீ சொல்ல வேண்டும்.
இன்று நீங்கள் வாழும் வாழ்க்கை இன்னைக்கு நீங்க வாழும் வாழ்க்கையின் படமானது நேற்றைய நாளின் பேச்சு தான். நேற்றைய நாளின் பேச்சு இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையின் படம். இன்னைக்கு நான் வாகனத்தோடு இன்னைக்கு சர்ச்சில் இப்படி இருப்பேன்னா அது காரணம் நேற்றைய நாளின் பேச்சு. நீங்க சொன்னது வாழ்க்கை. நீதிமொழிகள் 18:21 மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்து, அதில் பிரியப்படு. காலையில் எழும்பி நான் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும், இந்த நாள் எனக்கு நல்ல நாளா இருக்கும், இன்றைக்கு நாள் வெற்றியா இருக்கும், இந்த நாள் நான் நித்திரைக்கு வரும் பொழுது சமாதானமா இருப்பேன், நான் ஜெயமா இருப்பேன் சொல்லிப்பார். நீங்க எதை தேர்ந்தெடுத்து எதை பேசுகளோ அதை பெறுவீர்கள். உங்கள் தேர்ந்தெடுப்பு உங்க பேச்சில் இருக்கு. உங்க தேர்ந்தெடுப்பு உங்க பேச்சில் இருக்கு. எனக்கு ஒண்ணும் கிடைக்காது, ஒண்ணும் கிடைக்காது, எனக்கு ஒண்ணும் கிடைக்காது அப்படி சொல்லிட்டு நீங்க அதை எடுக்க போங்க, அதுவே உங்களை உதைக்கும், எடுக்க விடாது. நாங்கெல்லாம் எங்க முன்னுக்கு வர, நாங்கெல்லாம் எங்க முன்னுக்கு வர அப்படி சொல்லிட்டு முன்னுக்கு வர பாரு, அதை எடுக்க விடாம உன்னை தடுக்கும். இந்த நாட்டில் நமக்கு முன்னுக்கு வர முடியாது, இந்த நாட்டில் நமக்கு முன்னுக்கு வர முடியாது. ஸ்ரீலங்கால எங்கேவே முன்னுக்கு வருவான் அப்படி சொல்லி முன்னுக்கு வர பாரு, ஸ்ரீலங்கா முன்னுக்கு வர விடாது. காரணம் உன் வார்த்தை. இந்த வீட்டில் எனக்கு நிம்மதி இல்லை, இந்த வீட்டில் எனக்கு நிம்மதி இல்லை. என்னைக்காவது சொல்லிட்டீங்களா சாகுவ உனக்கு அந்த வீட்டில் நிம்மதி இல்லை மாவளே, சாகுவ உனக்கு அந்த வீட்டில் நிம்மதி கிடைக்காது. அது எப்படி கேன்சல் பண்ற தெரியுமா? நீ கேன்சல் பண்ணுவ அந்த வீட்டில் உனக்கு நிம்மதியே கிடைக்காது. தெரியாம சொல்லிட்டா, தெரியாம சொல்லிட்டா, தெரியாம சொன்னாலும் நிம்மதி இருக்காது. வீட்டில் அந்த பச்சை கொச்சிக்க நான் வெட்டிட்டு சமைச்சிட்டு எல்லாம் சமைச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அந்த பாத்திரம் கழுவி வீசிட்டோம், தண்ணியெல்லாம் ஜன்னல் வீசிட்டோம். 5 நாளைக்கு பிறகு வந்து பார்க்கறதுல சின்ன சின்ன மரம் வளர்ந்துக்கு. பார்த்தா பச்சை மிளகாய் அந்த விதைகள்லாம் கீழே விழுந்து மரமா முளைச்சிருக்கு. அந்த மரத்துக்கிட்ட போய் நான் உன்னைய விதைக்கலையே, நான் சும்மா தானே வீசினேன், நீ சும்மா வீசினாலும் சுமந்து வீசினாலும் நான் முளைச்சிட்டேன். அத மாதிரி எனக்கு இந்த வீட்டில் நிம்மதி இல்லை சொல்லுவாங்க. உன்னோட எனக்கு வாழ முடியுமா? அது போய் வாழ ட்ரை பண்ணுவாங்க, வாழ முடியாது. அவனும் வாங்கி தருவான், நீனும் வாழ பாப்பா, நினைச்சாலும் வாழ முடியாது. அதை கேன்சல் பண்ணணும். அது வரை உங்க 2 பேருக்கு வாழ முடியவே முடியாது. அதை கேன்சல் பண்ணணும். அது எப்படி கேன்சல் பண்ணது அடுத்த கிழமை தான் சொல்லி தருவேன். உங்க வெற்றி உங்க நல்ல வாழ்க்கையில இல்ல இருக்கு. நீங்க ரொம்ப பரிசுத்தமா இருக்கனால உங்க வெற்றி இல்லை. நான் பரிசுத்தத்துக்கு எதிரானவன் அல்ல, பரிசுத்தம் நல்லது, எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்க வெற்றி உங்க உபவாசத்துல, உங்க வெற்றி உங்க ஜெபத்துல இல்ல இருக்கு. நீங்க நல்ல உபவாசம் இருந்து நல்ல பரிசுத்தமா இருந்து உங்க வார்த்தை அப்செட்னா வேஸ்ட். நீங்க நல்ல வார்த்தை பேசணும், நல்ல வார்த்தை தான் இருக்கும். நீங்க நல்ல பரிசுத்தமா உங்க வார்த்தை பேலனா உங்க வாழ்க்கை அப்செட். நீங்க இன்று அனுபவிப்பது நேற்று சொன்ன வார்த்தைகள் தான். ஆனா உங்க வாழ்க்கையை உங்களால மாற்ற முடியும் உங்க வார்த்தையினால. இன்னைக்கு நீங்க உங்க வார்த்தையை மாத்துங்க, உங்க வாழ்க்கை மாறும். இன்னைக்கு உங்க வார்த்தையை மாத்துங்க, உங்க வாகனம் மாறும். இன்னைக்கு உங்க வார்த்தையை மாத்துங்க, உங்க வீடு மாறும். இன்னைக்கு உங்க வார்த்தையை மாத்துங்க, உங்க வீட்டுல நிலைமை மாறும். இன்னைக்கு உங்க சூழ்நிலை என்ன, எல்லாத்தையும் இழந்திருக்கீங்களா, அதை கூட மாத்தலாம். நான் இழந்ததை 100 மடங்காய் பெறுவேன் சொல்லுங்க. எப்படி கிடைக்கும்னு தெரியாது, ஆனா அந்த வார்த்தை கொண்டு வந்து தரும், அதை பெற முடியும். நீங்க போற வழிய உங்க டிரெக்ஷன் உங்களுக்கு மாற்ற முடியும். இந்த சர்ச் எப்படி போய் கொண்டுக்குதோ அது உங்களால மாற்ற முடியும், உங்களால மாற்ற முடியும். ஆண்டவர் ஒரு அழகான தோட்டத்தை படைச்சார். அந்த தோட்டத்துக்கு பேர் ஏதேன் தோட்டம். மிக அழகான தோட்டம், ஆயிரக்கணக்கான பழங்களுக்கு மரங்கள், அழகான தோட்டம், மிக பெருசு. அதுல நதிகள் ஓடிச்சு, தங்க விளைச்சு. எத்தனை பேருக்காக அந்த தோட்டத்தை படைச்சாங்க? 2 பேருக்கு. 2 பேருக்கு அவ்வளவு பெரிய தோட்டம் வேணுமா? தேவன் கொடுத்தா அப்படிதான் கொடுப்பாரு.
ஆனா நீங்க என்ன சொல்லுங்க, எனக்கு அவ்வளவு பெருசா எதுவும் தேவையில்ல, எனக்கு ஒரு சின்ன வீடு இருந்தா போதும். அதுதான் உனக்கு சின்ன வீடு, டாய்லெட் பாக்க சின்னது, திரும்ப கூட முடியாது. சில வீட்டுக்கு போனா குனிஞ்சு தான் போகணும் டாய்லெட்டுக்கு. ஏன் நீ கேட்டனால. சில ஆக்கள் அப்படிதான், பணம் இருந்து என்ன பணம், பணமா முக்கியம், அதுதான் இன்னைக்கு உனக்கு பணம் இல்லை. சில ஆக்கள் சொல்லுவான், 2 வாகனம் வச்சு என்ன செய்ய, 2ல போகவான்னு கேட்பாங்க. 2 வாகனம் வச்சு என்ன 2ல போகணும் முகத்தலாம், 2 கட்டில இருந்து என்ன 2ல படுக்கலாம் கேட்பாங்க. 10 ரூம் இருந்து 10ல படுக்கலாம்னு கேட்பான். 10 ரூம் வச்சிருந்தா இந்த வெள்ளம் வந்த நேரத்து உன் சொந்தத்துல 10 குடும்பத்தை கொண்டு உனக்கு வச்சு 10 குடும்பத்துக்கு சாப்பாடு கொடுத்து 10 குடும்பத்தை வாழ வச்சிருக்கலாம். எங்க சொந்தத்துல கல்யாணம் வந்துச்சுனாக்கே, எப்ப கல்யாணம், சரி 1 மாசத்துக்கு இந்த வாகனத்தை நீங்க வச்சுக்கொள்ளுங்க, கொடுக்குற அளவுக்கு கத்த எங்களை வச்சிருக்காங்க. அதுதான் வாழ்க்கை. அடே இவகிட்ட போனா 1 மாசத்துக்கு வாகனத்தை தகுவாரு, 1 மாசத்துக்கு எங்க கல்யாணத்துக்கு வீட்டை தகுவாரு, எங்களுக்கு வேண்டிய பணத்தை தகுவாரு, சொல்லுற அளவுக்கு வச்சிருக்காரு. ஆனா நீ என்ன சொல்றா, பணம் இருந்து என்ன பிரயோஜனம், வாகனம் சொத்து இருந்து என்ன பிரயோஜனம், இதெல்லாம் முக்கியமா? ஒரு கருவாடு கறியும் ஒரு சோறும் சம்பளம் இருந்தா போதும். அதனாலதான் இன்னைக்கு வரை நீ கருவாடு கறியும் சோறும் தேங்காய் சம்பளம் தான் உன் வீட்டுல. ஆமென். பேச்சு, உங்க பேச்சு அப்படி. இதெல்லாம் முக்கியமா? இதுவா முக்கியம்? தத்துவம் பேசுவாங்களாம். கட்டில இருந்து என்ன பிரயோஜனம், இவ்வளவு கட்டில இருந்து பிரயோஜனமா? நிலத்துல படுத்தாலும் தூக்கமாகும், கட்டில படுத்தாலும் தூக்கமாகும். ஐதண்டிக்கு நிலத்துல படுக்கிறா, நீ என்ன சொல்லுறாங்க முக்கியம். ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை படைக்கிற நேரத்துல மிக அருமையாய் கொடுத்தா, அழகாய் கொடுத்தா, வசதியாய் ஏற்பாடு கொடுத்தா. தேவ பிள்ளைகள் வாழ்ந்தால் வசதியா இருக்க வேண்டும். தேவன் அள்ளி கொடுக்கிறார். 2 பேருக்கு இவ்வளவு பெரிய தோட்டம் எதுக்கு, இவ்வளவு பெரிய நதிகள் எதுக்கு? சொல்லாதே இது போதும் என்று. எனக்கு பணமும் சொத்து சொகலம் தேவையில்லை, நிம்மதியா வாழ்ந்தா போதும். அதுதான் உனக்கு ஒண்ணு இல்ல. இது கேன்சல் பண்ண வேண்டும். அப்படி கேன்சல் பண்ணதான் உனக்கு வாகனம் வசதி பணம் எல்லாம் வரும். அதை எப்படி கேன்சல் பண்றது, எப்படி கேன்சல் பண்ணது அடுத்த கிழமை சொல்லி தருவாரு. பாங்க ஆண்டு இது அழகா படிச்சுட்டு பாங்க, இது ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். அழகா படிச்சுட்டு ஆண்டவர் இந்த ஏதேன் தோட்டத்தை 2 காரியம் படிச்சார். ஆதியாகமம் 2:9 தேவனாகி கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமான சகலவித விருட்சங்களையும், பாங்க பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமான சகலவித விருட்சம், அழகான விருட்சம். அழகு முக்கியமா, அழகு முக்கியம் இல்லையா? முக்கியம். அழகு ஆண்டவர் அழகா படிச்ச. அழகு என்ன அழகு அப்படிதான் கேட்பாங்க. அழகா முக்கியம், அழகு முக்கியம், அம்சம் முக்கியம். ஆண்டவர் அழகா படிச்சுட்டு அது 2 பாகம் படிக்க. தோட்டத்தின் நடுவில் வாசிங்கள், தோட்டத்தின் நடுவில் முக்கியமாக ஜீவ விருட்சம், ஜீவ விருட்சம் வச்சாரு. அதுக்கு பிறகு நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை பூமியிலே முளைக்க. அப்ப 2 ஸ்பெஷல் மரம். தோட்டத்தின் நடுவில் ஜீவ விருட்சம். ஜீவ விருட்சம்னா செழிப்பு, ஜீவ விருட்சம்னா ஆசீர்வாதம், ஜீவ விருட்சம்னா சுகம், ஜீவ விருட்சம்னா நன்மைகள், சமாதானம், உயர்வு, வெற்றி, நன்மை தீமை. இப்ப என்ன செய்யறது, ஏது செய்யறது, இப்ப இதை செஞ்சா என்ன நடக்கும், இப்படி செஞ்சா அப்படி நடக்குமா, நன்மை தீமை, ஒரு குழப்பம், இதை செஞ்சு இது நடக்குமா, ஒரு நன்மை தீமை, இந்த 2 வச்சாரு. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, இத சாப்பிடு, செழிப்பா சாப்பிடு, நன்மையா சாப்பிடு, இத பேசு.
ஆனா ஆதாமை போயிட்டு எதை சாப்பிட்டாங்க? நன்மை தீமை சாப்பிட்டாங்க. உடனே நன்மை தீமை சாப்பிட்டோன்னா வியாதி, துக்கம், வேதனை, குழப்பம். இப்ப என்ன செய்யறது, ஏது செய்யறது இன்னும் அவங்க யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ஆண்டு உடனே இதை நிப்பாட்டாங்க. ஏன்னா இவனுக்கு வியாதி வந்துட்டு அதை சாப்பிடானா சாக மாட்டான். அப்ப சாகாம வியாதியில இருக்க வேண்டியவன் ஆண்டவர் அவள் மேல கிருபை காட்டி அதை அங்க போகிறது நிப்பாட்டினாங்க. அவன் சாகட்டுன்னு விட்டாங்க. அன்றைக்கு அவங்க அந்த ஆசுவத்தை இழந்தாங்க, நன்மை தீமை இழந்தாங்க. இப்போ உங்களை ஏதேன் தோட்டத்தில் வச்சு, சுகத்தின் மகத்தை வச்சு, நன்மையின் மகத்தை வச்சு, இந்த ஜீவ விருட்ச மகத்தை வச்சு, இந்த நன்மை தீமை மகத்தை வச்சா நீங்க எதை சாப்பிட்டு இருப்பீங்க? ஜீவ விருட்சம். ஜீவ விருட்சம் எங்க இருந்துச்சு? தோட்டத்துல நடுவில். நீங்க இப்ப எல்லாம் ஆதாம குறை சொல்லிங்க. நீதிமொழிகள் 15:4 ஆரோக்கியமுள்ள நாவு, நாவின் மாறுபாடோ அவ மாறுபாடு, இதை செய்யதா அதை செய்யதா, நன்மையா தீமையா, அது இந்த மகம் நன்மை தீமை. ஆனால் ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம். எது ஜீவ விருட்சம்? நாவு. நாவு எங்க இருக்கு? நாவு உங்ககிட்ட எங்க இருக்கு? எங்க இருக்கு? வாயில. வாய் எங்க இருக்கு? உடம்புல எங்க இருக்கு? நடுவுல இருக்குதா சைடுல இருக்குதா? நடுவுல இருக்கு. ஆரோக்கியமில்லாம எங்க இருக்கு? நாக்கு எங்க இருக்கு? நடுவுல இருக்கு. ஆண்டவர் சொல்ல நடுவுல இருக்க ஜீவனை பேசு. இப்ப நீங்க என்ன பேசுங்க? ஜீவனை பேசுறீங்களா, சைட பேசுறீங்களா, சோகத்தை பேசுறீங்களா, கவலையை பேசுறீங்களா? இப்ப உங்களுக்கு யாரோ ஒன்று சொல்லிட்டாங்க, ஆபீஸ்ல ஏதோ சொல்லிட்டாங்க, இவங்க அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க பாஸ்டர். நான் எனக்கு இவங்க அப்படி பண்ணிட்டாங்க, இவன் அப்படி பண்ணிட்டான் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் என்ன சொல்லேன், அவன் என்ன பண்ண, நம்ம ஆண்டு நம்மோடுக்காக யார் என்ன பண்ணாலும் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். நடுவில் இருக்கதை பயன்படுத்து. எதை பயன்படுத்து? நடுவில் இருக்கதை பயன்படுத்து. ஹல்லேலூயா. வெள்ளத்தில் அடிபட்டு போயிட்டு நடுவில் பயன்படுத்து, இல்லைன்றதை கர்த்தருக்கு தருவாரு. குடும்பத்தில் பிரச்சனை, நடுவில் இருக்கதை பயன்படுத்து. யார் என்ன சொன்னாலும் கர்த்தர் என்ன உயர்த்த நினைத்தால் யாராலும் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. நம்ம இப்ப குழம்ப கூடாது. நன்மை தீமை, இப்ப என்ன நடக்குது, இது ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, அதை பேச கூடாது. ஏன்னா எங்க வலது பக்கத்துல 1000 பேர், இடது பக்கத்துல 10,000 பேர் எதிர்த்து வந்தாலும் நமக்கு ஒண்ணும் நடக்காது. இத பேசு. நம்ம பேச வேண்டியது பேசு. ஊரை எதிர்த்தாலும் உலகை பகைத்தாலும் அவர் நம்மோடு கூட இருக்காங்க. அத பேசு. சிலது நமக்கு தோல்வி போல இருக்கலாம், ஆனா கர்த்தர் நமக்கு சொந்தமாக ஒவ்வொரு ஆளுக்கு தண்ணிய வாய திறன்னு சொல்லி உள்ளுக்கு ஒரு மரத்தை வச்சிருக்காரு. உள்ளுக்கு ஒரு மரத்தை வச்சிருக்காரு. அந்த மரத்தை வச்சிருக்காரு. ஜீவனை பேசு, சாவ பேசாத, ஜீவனை பேசு. உங்களுக்கு ஒரு மகிமையான வாழ்க்கை வாழ முடியும். வியாதி இல்லாத வாழ்க்கை வாழ முடியும். நோய் இல்லாத வாழ்க்கை வாழ முடியும். நல்ல செழிப்பான வாழ்க்கை வாழ முடியும். காலையில் எழுப்பி அதை பேசுங்க. யார் எனக்கு சப்போர்ட் பண்ணாலும் சப்போர்ட் பண்ணாட்டியும் எனக்கு தனிமையாக வெற்றியாய் வாழ முடியும். இயேசு சிலுவையை தூக்க, இயேசுவுக்கு உதவி செய்ய யாரும் வரல. ஆனால் அவர் தனிமையாக சிலுவையை சுமந்து அவர் ஜெயமாய் வாழ்ந்தார். என்னாலும் ஜெயமாய் வாழ முடியும். ஒரே இரவுல என்னால மேல வர முடியும். ஹல்லேலூயா. ஐஸ்வர்யமும் செழிப்பும் என்னிடத்தில் உண்டு. சொல்லுங்க, நான் ஐஸ்வர்யவான் என்று. கடவுளுடைய வார்த்தையில் உங்களை நிரப்புங்க. தேவனுடைய வார்த்தையை வாசித்து அதை தியானம் பண்ணி மனசுல வச்சுக்க வேணாம், வெளியே போய் பேசுங்க. அதை சொல்லுங்க. தேவனை நேசிக்க சகலமும் நன்மைக்கு ஏதுவா நடக்கும். ஒரு தீமை நடந்தா கூட அதை நன்மைக்கு ஏதுவாய் பேசுங்க. மனிதர்கள் நீங்க பேசுவதை பார்த்து உங்களை பைத்தியக்காரன்னு சொல்லுவான். நான் ஐஸ்வர்யவான்னு சொல்லும் பொழுது உனக்கிட்ட எங்க பணனுக்கு பார்ப்பான். ஆனா கர்த்தர் அவனை பைத்தியமாய் மாத்துவாரு. உன்னை பார்க்கறது அவன் பைத்தியமாய் மாறுவான். அந்த அளவு கர்த்தர் உங்களை மாற்றுவார். உங்க சத்தம் பலமாயிருக்க வேண்டும். மரணத்துக்கு உரியவர்கள் தான் எப்பொழுதும் முறுமுறுப்பாங்க, நேரம் சினி கொடுப்பாங்க.
எதுக்கும் பிரச்சனை, இப்படி நடந்துட்டே அப்படி நடந்துட்டே. யாரு? மகனத்துக்கு. ஐயோ இது இப்படித்தானே, அவங்க அப்படி பண்ணிட்டாங்களே. இந்த முறுமுறுக்கவங்க, அந்த அவன் அப்படி பண்ணிட்டான், இவன் இப்படி பண்ணிட்டான், மச்சான் அப்படி பண்ணிட்டான், புருஷன் அப்படி பண்ணிட்டான், பொண்டாடி இப்படி பண்ணிட்டான், புள்ள இப்படி பண்ணிட்டான். இதெல்லாம் யாரு? மகனத்துக்குரிய. நம்ம வாழ்க்கையில நஷ்டம் கூட லாபமாய் மாறும். நம்ம என்ன பேசுறோம் அதான் முக்கியம். ஜெயமா இருக்கும், மகனம் ஜெயமா இருக்கும். தினமும் சொல்லுங்க, நான் தாழ்வான வாழ்க்கை வாழ போவதில்லை, நான் ஏழ்மையான வாழ்க்கை வாழ போவதில்லை, நான் விழுந்த இடத்துல இருக்க போவதில்லை, என் முன்னேற்றத்தை ஒருவர்களும் தடுத்து நிறுத்த முடிவதில்லை. என் முன்னேற்றத்தை ஒருவர்களும் தடுத்து நிறுத்த முடிவதில்லை. உங்கள் வாழ்க்கையின் வார்த்தைகளை மாற்றுங்கள், உங்கள் வாழ்க்கை மாறும். உங்கள் வார்த்தையை மாற்றுங்கள். உங்க வார்த்தை பலனா இருக்க வேண்டும். அருமையான வார்த்தை ஏசாயா 57:19 பாங்க. தூரமா இருக்கவளுக்கும் சம்மம் இருக்கணும், சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன். உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன். சொல்லுங்க, உதடுகளின் பலனை, உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன். உதடால இந்த மரம் வளரும் சொன்ன ஆண்டவர் அதை சிருஷ்டிப்பார். நல்லது நடக்கும் சிருஷ்டிப்பார். இப்ப இந்த இடத்துல ஒரு தீர்க்கதா சொல்ல, இந்த இடத்துல இருக்கீங்க, நான் இப்ப இது நான் எடுத்த தீர்மானம் சரியா பிள்ளையான்னு யோசித்து கொண்டிருக்கீங்க. சரியா பிள்ளையான்னு யோசித்து கொண்டிருக்கேன். நான் எடுத்த தீர்மானம் சரியான பிள்ளையான்னு இப்ப ஒரு ஆள் யோசித்து கொண்டிருக்கேன். நான் போக பாதை சரியா பிள்ளையான்னு இப்ப யோசித்து கொண்டிருக்கேன். இப்ப சரியா பிள்ளையான்னு யோசிப்பது நன்மை தீமையாக கனி. சாஸ்திரம் என்பது நீங்க நினைப்பதை சொல்வது. தீர்க்கதரிசி என்பது நீங்க நினைப்பதை மாற்றுவது. இப்ப நீங்க நான் போக பாதை சரியா பிள்ளையா, அப்ப நீங்க நன்மை தீமை யோசிக்கீங்க, அது சாவு, அது உங்களுக்கு பிரச்சனை. நான் எடுத்த தீர்மானம் சரியா பிள்ளையா அது. ஆனா இந்த வசனம் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன் பலன். இப்ப நீங்க அந்த வசனத்தை மாத்துங்க. நான் எடுத்த தீர்மானம் சரி, நீங்க எடுத்த தீர்மானம் பிழை. நான் எடுத்த தீர்மானம் சரி. அப்படி சொல்லும் பொழுது அந்த பிழையான தீர்மானத்தை கூட தேவன் சரியாய் மாற்றுவார். நீங்க போக பாதை பிழை, தேவன் நீங்க இப்ப நான் போக பாதை சரி, நான் சரியான பாதையில் போய் கொண்டிருக்கிறேன். தேவன் என்ன செய்கிறாரு? நீங்க போக பாதையை சரியாய் மாற்றுகிறார். இதுதான் சரி. இன்று என் பாதை சரியா இருக்கிறது, என் பயணம் வெற்றியா இருக்கிறது. கர்த்தர் அதை சரிப்படுத்துகிறார். இப்ப சொல்லுவோம், ஃபயர், பிசாசு உன்னை சுடுகிறேன், பகலோக்கணி இறங்கட்டும். நெருப்பு அங்கிருந்து வரல, பகலத்திலிருந்து. நான் தான் நெருப்பு உண்டாக்குறேன். நான் சொல்லுது நடக்குது. சுகத்தை பெறு. சுகம் 2000 ஆண்டு முன்பாக கொடுக்கப்பட்டது, நான் அதை எடுத்து கொடுக்கிறேன். அது இந்த இடத்துல வருது. நீங்க சொல்லுறது நடக்குது. என் வீட்டில் எல்லா மூலைகளும் தேவ பிரசன்னம் இறங்குறது. இன்னைக்கு காலைல வந்தோன்னு சொன்னேன், உங்க தேவ பிரசன்னம் இந்த இடத்துல இருக்கிறது. தேவன் அதை உண்டாக்குறார், உருவாக்குறார். உங்க வாழ்க்கையில் எந்த வெற்றிடமோ அந்த இடத்தை தேவ பிரசன்னம் நிரப்புது. அதை தேவன் சிருஷ்டிக்கிறார். உங்களுக்கு இன்னைக்கு பணம் 50,000 தேவை. இந்த 50,000 எனக்கு உண்டாக்குறது அது தேவன் உருவாக்குறார். எப்படி தேவன் உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்ய வைப்பது, எப்படி தேவனுடைய அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் செயல்பட வைப்பது. நீங்கள் பேசும் வார்த்தையினாலே உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களாய் மாறும். நீங்கள் பேசுவதை நான் சிருஷ்டிக்கிறேன். அவர் சொல்லுகிறார், உங்கள் உதடுகளின் பலனை நான் சிருஷ்டிக்கிறேன். எபிரேயர் 10:23 அதில் உறுதியாகுங்கள்.
அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதில் நான் என்ன நம்புறேன், நான் போற பாதை சரி என்ற நம்பிக்கையில அறிக்கையிடுல அசைவில்லாமல் நான் எடுத்த தீர்மானம் சரி என்ற நம்பிக்கையில உறுதியாரு. அறிக்கையிடுறதில் உறுதியாரு. அதை சொல்லு. அப்ப காலைல எழும்பி ஒரு 5 நிமிஷம் அதை பிராக்டிஸ் பண்ணுங்க. அதுல அதை நீங்க செய்யுங்க. நாம் தொடர்ந்து உறுதியாய் பேச வேண்டும். வார்த்தையில வல்லமை உண்டு. உங்கள் வார்த்தைகளை மாற்றினால் உங்கள் வாழ்க்கை மாறும். உங்கள் வாழ்க்கை மாற வேண்டும், உங்கள் வார்த்தையை மாற்றுங்கள். இஸ்ரேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்கு வந்துட்டாங்க. தேவ மகிமை இருந்துச்சு, தேவ பிரசன்னம் இருந்துச்சு, வல்லமையான ஊழியக்காரன் தான். ஆனா அந்த சபையில தேவ வல்லமை எல்லாம் இருந்துச்சு. தேவன மன்னாவை சாப்பிட்டாங்க. ஆனா சபை செத்துச்சு. சபை மக்கள் செத்தாங்க. சபை மக்கள் சாவுக்கு பாஸ்டர் காரணம் அல்ல, தேவ மகிமை காரணல. மக்களோட வார்த்தை, நாக்கு 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 நாக்கு. ஓ நாக்கு தான் காரணம். ஓ நாக்கு கருப்பு நாக்கு காரணம் இல்ல, ஓ நாக்கு காரணம். ஓ நாக்கு பொல்லாத நாக்கு. நாக்கு நல்லது. நாக்கு ஒரு சுக்கான். நாக்கு ஒரு சுக்கான். சுக்கான்னா கப்பல்ல வச்சுப்பான். இப்படி கப்பல் இப்படி டர்ன் பண்ண கப்பல் இந்த பக்கம் திரும்பும். இப்படி டர்ன் பண்ண இப்படி திரும்பும். ஸ்டீரிங் இப்படி திருப்பினா திரும்பிடும். வானத்தை இப்படி திருப்பினா திரும்பும். சுக்கான் இப்படி திருப்பு, இந்த பக்கம் திரும்பும். உன்னோட வாகட திருப்பலாம். இப்ப இஸ்ரேல் ஜனங்க கானான் கிட்ட வந்தோன்னா 12 வேவுக்காரர்கள் அனுப்பினா தேசத்தை பார்த்து 12 பேர் வந்து 10 பேர் வந்து சொன்னா, ஐயோ அந்த தேசம் நல்லது, ஆனா தேசம் எங்களுக்கு பிடிக்கலாது. அங்க ராட்சத்தில் இருக்காங்க, அங்க செத்துருவோம். அதை விட இந்த வனாந்தத்துல செத்தானாலும், எங்க செத்தானாலும் வனாந்த செத்தானாலும். 2 பேர் சொன்னா தேசம்னால தேசத்தை பிடிக்கலாம், கடவுள் நம்முடைய நமக்கு ஜெயிக்கலாம், நமக்கு தேசத்தை பிடிக்கலாம். உடனே ஆண்டவர் என்ன சொன்னா, பாங்க என்னாகமம் 14:28 அவளோடு சொல்ல வேண்டியது என்ன? மோசேக்கு ஆண்டவர் சொல்ல. இப்ப அவன் காணான் ஆண்டவர் சொல்ல வேண்டிய. இப்ப எனக்கு சொல்லுங்க, உங்களுக்கு சொல்ல சொல்லி, நீங்கள் என் செவி கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன். என் காது கேட்க சொன்னீங்க, நீங்க காது கேட்க சொன்னப்ப உங்களுக்கு செய்வேன். இப்ப ஆண்டவர் காது கேட்க சொன்னாங்களா? இல்ல, அவங்களுக்குள்ள பேசி கொண்டாங்க. அதை யாரு கேட்டா? ஆண்டவர் கேட்டாங்க. நீங்க வீட்டுல பேசுறது யார் கேட்பாரு? ஆண்டவர். இவங்க பேசுனாங்க, நாங்க வனாந்து செத்ததுனாலது. ஆண்டவர் சொன்ன வசனத்துல, நீங்க இந்த செவி கேட்க சொன்னபடி செய்வேன். என்ன செய்வேன்? அடுத்த வசனம், இந்த வனாந்தத்தில் உங்கள் பிரேதங்கள் விழும். நீங்க என்ன சொன்னீங்க? இந்த வனாந்தத்துல செத்தா நல்லம், நீங்க எல்லாம் சாவீங்கடா. இந்த 2 பேரை தவிர மத்தெல்லாம் சாவீங்க. இந்த நாட்டில் முன்னுக்கு வரவே முடியாது. நீங்க கேட்டபடி உங்களுக்கு இந்த நாட்டில் முன்னுக்கு வர முடியாது. இந்த வீட்டில் நிம்மதியாக வாழவே முடியாது. நீங்களே இந்த வீட்டில் முன்னுக்கு வாழவே முடியாது. சின்ன வீடாக இருந்தாலும் இருக்கும் வகை இந்த வீட்டில் நல்லா வாழலாம். சொல்லியிருந்தா நல்லா வாழலாம். அவங்க சொன்னாங்க, இந்த இடத்த இங்க செத்தா நல்லம். அதே மாதிரி எல்லாரும் செத்தாங்க. ஆனா வயசானாலும் அந்த 2 பேர் மட்டும் சாகல. கத்த அந்த 2 பேரை மட்டும் உள்ள கொண்டு போனாங்க. நீங்க சொன்னது அவங்களுக்கு நடக்கும். எல்லாரும் எழுந்துக்கலாம். இப்ப நீங்க 5 நிமிஷம் வீட்டில் போய், நான் இன்னைக்கு சந்தோஷமா இருப்பேன், இந்த வீடு எனக்கு சந்தோஷமாக்கும் அப்படி சொன்னா நீங்க சந்தோஷமாக்க மாட்டீங்க. ஏன்னா இந்த வீட்டில் சந்தோஷமாக்க மாட்டேன் சொல்லிட்டீங்க தானே. அதனால அதை கேன்சல் பண்ணணும். அதை கேன்சல் பண்ணாம நடக்காது. இப்ப கேன்சல் பண்ண போவோம். நீங்க என் ஜனங்க, என் பிள்ளைகள் அடுத்த கிழமை இருக்க முடியாது, என் வீட்டில் சந்தோஷமா இருக்க முடியாது, எனக்கு இவரோட சந்தோஷம் வாழ முடியாது, இந்த கவர்மெண்ட் முன்னேற முடியாது என்று சொன்ன வார்த்தையை இயேசுவின் நாமத்தினால் கேன்சல் பண்றேன். அப்படி நீங்க சொல்லும் போது கேன்சல் ஆகும். அப்படி நீங்க கேன்சல் பண்ணலாம். நான் 1 நிமிஷம் உங்களுக்கு தாரேன், கேன்சல் பண்ண.
எது மனசுல அழுத்தமா தெரியுதோ அதுகளை கைகுலுவத்தி இப்ப இயேசுவின் நாமத்தில் நான் சொன்ன இந்த வார்த்தையை கேன்சல் பண்றேன்னு கேன்சல் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு 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 10 வார்த்தைகளை கேன்சல் பண்ணுங்க. கொஞ்சம் வாயால சொல்லுங்க, கேன்சல் பண்ணிக்கொள்ளுங்க. வாயில வெளியில வரணும் வார்த்தை. 10 காரியங்களை கேன்சல் பண்ணுங்க. உங்க பொருளாதாரத்தை பத்தி, உங்க வீட்டை பத்தி, உங்க வாழ்க்கையை பத்தி, இது என்ன வாழ்க்கை, கேன்சல் பண்ணிக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் நான் கேன்சல் பண்ணி கேன்சல் பண்ணுங்க. திருவிழத்தின் பொழுது முழுமையான கேன்சல் பண்ணிக்கொள்ளலாம். கேன்சல் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் அதை கேன்சல் பண்றேன்னு சொல்லுங்க. இந்த தேசத்தில் வாழ முடியாது, இந்த தேசத்தில் முன்னேற முடியாது என்று சொன்ன வார்த்தைகளை இயேசுவின் நாமத்தினாலே கேன்சல் பண்றேன். இந்த அரசாங்கத்தில் முன்னேற முடியாது என்று சொன்ன வார்த்தைகளை நான் கேன்சல் பண்றேன். சொல்லுங்கள், கேன்சல் பண்றேன். இப்ப 10 ஆசீர்வாதங்களை சொல்லுங்கள். சொல்லுங்கள், இந்த டிசம்பர் மாதம் எனக்கு ஆசீர்வாதமா இருக்கும், இந்த கிழமை எனக்கு ஆசீர்வாதமா இருக்கும், நான் இந்த இடத்துல போகும் பொழுது எனக்கு நன்மை உண்டாகும் என்று சொல்லுங்கள். இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்க. இந்த கிறிஸ்துமஸ் இதுவரை இல்லாத கிறிஸ்துமஸ் போல எனக்கு இருக்கும். இந்த கிறிஸ்துமஸ் என் வாழ்க்கையில மிக அதிகமான பணங்களை செலவு செய்கிற கிறிஸ்துமஸ் ஆயிருக்கும். இந்த கிறிஸ்துமஸ் எனக்கு மகிழ்ச்சியின் கிறிஸ்துமஸ் ஆயிருக்கும். இந்த கிறிஸ்துமஸ் எனக்கு உயர்வின் கிறிஸ்துமஸ் ஆயிருக்கும். இது ஆசீர்வாத கிறிஸ்துமஸ் ஆயிருக்கும். பணம், செல்வம், செழிப்பு என்னை தேடி வரும். சொல்லுங்க, நன்மைகள் என்னை தேடி வரும், ஆசீர்வாதம் என்னை தேடி வரும், ஜெயம் என்னை தேடி வரும், மனமகிழ்ச்சி என்னை தேடி வரும், வாகன வசதிகள் என்னை தேடி வரும், வீட்டுக்குரிய ஆசீர்வாதம் என்னை தேடி வரும், வியாபார நன்மைகள் என்னை தேடி வரும், வெளி தேசத்தின் வியாபாரம் என்னை தேடி வரும், சபை இயேசுவின் நாமத்தில் வளரும். சொல்லுங்க, 120 விசுவாசிகள் புதிதாய் சபையிலே சேருவார்கள். சபையின் எண்ணிக்கை பெருகும். சபையில் அற்புத அதிசயங்கள் நடக்கும். தீர்க்கதரிசனங்கள் அளவில்லாமல் நடக்கும். மனிதர்களுடைய பெயர்கள் சொல்லப்படும், பிறந்த நாட்கள் சொல்லப்படும், இடங்கள் காலங்கள் சொல்லப்படும். அதிசயமான காரியம் நடக்கும். பொருளாதார நன்மை நடக்கும். இந்த மாதத்தில் உங்கள் கடன்கள் நீங்கும். இந்த மாதத்தில் என் கடன்கள் நீங்கும். புதிய உறவுகள், புதிய நன்மைகள் உண்டாகும். புதிய நன்மைகள் உண்டாகும். புதிய ஆசீர்வாதம் உண்டாகும். புதிய மகிமை உண்டாகும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வேன். செழிப்பு என்னை தேடி வரும். நான் கீழான வாழ்க்கை வாழ மாட்டேன். தரித்திரம் என்னை விட்டு நீங்கி போகும். நாங்கள் இருக்கிற இந்த இடம் நமக்கு சொந்தமாய் மாறும். இந்த முழு இடமும் நமக்கு சொந்தமாய் மாறும். பக்கத்தின் நிலங்கள் கூட நமக்கு சொந்தமாய் மாறும். பின்னால் இருக்க இடங்கள் நமக்கு சொந்தமாய் மாறும். சுத்தி இருக்க இடங்கள் நமக்கு சொந்தமாய் மாறும். நம் ஆலயம் நிலையாய் மாறும். இயேசுவின் நாமத்தில் உங்கள் தலை மேல் ஆசீர்வாதம் இறங்கும். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென்.